அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிற அளவுக்கு வேறு எந்த சித்தாந்தமும் சொல்லித்தரவில்லை. இறைவனுக்கு செய்கிற கடமைகளை சரியாக செய்வதோடு மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது. அதில் ஒரு அம்சமாக பிற மக்களோடு நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தால், முஸ்லீம்களாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், இரண்டு ஊர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், இது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு முடிவெடுத்து கொண்டோம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். எப்பாடுபட்டாவது அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக சில தியாகங்களை செய்தாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு அல்லாஹ் தீர்வு சொல்கிறான். அவங்க மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து அவர்கள் வந்து விடுகிறார்கள். மதீனாவில் உள்ள மக்கள் அவர்களுக்கு அரவணைப்பாக இருக்கிறார்கள். சில பேர் ஹிஜ்ரத் செய்யாமலேயே இஸ்லாத்தை ஏற்று மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத்து செய்து வராம மக்காவிலே அவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த மக்கள் சில பிரச்சனைகளை அந்த ஊர்ல சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? அந்த மக்கள் அங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க சிரமப்படுகிறார்களே, அதுக்காக நம்ம போய் உதவி செய்யலாமா என்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்க அங்க போய் உதவி செய்வதாக இருந்தால் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும், யாரோடு? மக்காவில் இருக்கிற காபிர்களோடு, மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களோடு உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குமையானால் அவங்களுக்கு எதிராக உங்க ஆட்கள் நீங்க உதவி செஞ்சிடக்கூடாது, முஸ்லிம்களாக இருந்தால் கூட உதவி செய்யக்கூடாது என்கிற அளவுக்கு ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம ஆள் என்ற ஒரு காரணத்திற்காக கூட நீங்க அவங்களுக்கு எதிராக உதவி செய்யக்கூடாது. திருமறை குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வஹாஜரு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாலும் உடலாலும் ஜிஹாத் அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களும், வல்லதீன ஆவவ் வ நஸரு, யார் அந்த மக்களை அரவணைத்துக் கொண்டார்களோ மதீனாவாசிகள் அவங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் அவர்களும், உலாயிக பஅதுஹும் அவ்லியாஉ பஅதின், அவங்க தான் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். ஆனா வல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வலம் யுஹாஜிரு, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரலையோ, நம்பிக்கை கொண்டுட்டாங்க, அந்த மக்களோடய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அங்க வாழவே கூடாது என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டும் கூட சொத்து சுகம் இதுகளை கவனத்தில் கொண்டோ அல்லது பலவீனத்தின் காரணமாகவோ ஹிஜ்ரத் செய்யாமல் அங்கே இருந்து விடுவார்களே, ஆனால் மாலக்கும் மின் விலாயத்திகும் மின் செய்யின், அவங்களுடைய எந்த பொறுப்பும் உங்கள் மீது கிடையாது. மார்க்க விஷயமாக உங்களிடத்தில் அவர்கள் உதவி தேடுவார்களே, ஆனால் அலைக்குமுன் நஸ்ரு, அப்ப நீங்க அதுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு பள்ளிவாசல் கட்டணும், ஒரு கஷ்டமா இருக்கிறது என்று மார்க்கத்தை நிலைநாட்டுவது சம்பந்தமாக உங்களிடத்தில் உதவி கேட்பார்களே, ஆனால் நீங்கள் உதவி செய்யணும். ஆனா இல்லா அலா கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீசாகுன், எந்த சமுதாயத்துக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை இருக்கிறதோ அவங்களுக்கு எதிராக அந்த உதவி செஞ்சிடக்கூடாது. நீங்க உங்க ஆளுகளுக்கு உதவி செய்யலாம், ஒரு உடன்படிக்கை எடுத்த சமுதாயத்தின் மத்தியில் அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு எதிராக அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி நீங்க உதவி செஞ்சிடக்கூடாது. அந்த ஊர்ல உள்ளவங்க வந்து கேட்கிறாங்க, நாங்க இங்க சில பேர் போட்டு தள்ளிட்டுமா, நீங்க ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கிறாங்க. செய்யக்கூடாது. ஏன்? அவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது நம்ம ஆள் என்று பார்ப்பதை விட உடன்படிக்கையை பார்க்கணும். மனிதன் தான் ஒப்புக்கொண்ட விஷயத்தை நிலைநாட்டியாக வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல இப்படி எல்லாம் பிரிக்கிறான். அதாவது கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்யாம அந்த நாட்டில் இருந்தா கூட தீனுக்கு உதவி செய்யுங்க. தொழுகை நோம்பு இதெல்லாம் நிலைநாட்டுவதற்கு இப்ப நம்ம காலத்தில் சொல்வதாக இருந்தால் நோம்பு கஞ்சி காய்ச்சி ஊத்தணும்னு கேட்கறாங்க, கொடுக்கலாம். பள்ளிவாச கட்டணும்னு கேட்கறாங்க, கொடுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு எதிரானது கிடையாது. யாருக்கு எதிரான விஷயங்களாக இல்லாம நீங்க உதவி செய்யலாம். ஆனா யாரோட நீங்க உடன்படிக்கை எடுத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு துப்பாக்கி தாங்க, எங்களுக்கு கத்தி தாங்க, அவங்களை அழிக்கிறதுக்குரிய உதவிகள்லாம் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டால் செய்யக்கூடாது. ஏன்?
நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். நீனு எங்களுக்கு எதிராக போகக்கூடாது, நானும் உனக்கு எதிராக போக மாட்டோம். என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம்? பிற சமுதாய மக்களோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, உனக்கு எதிராக நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கு எதிராக நீனும் செய்யக்கூடாது. இது ஏற்று நடக்கணுமா இல்லையா? நம்ம ஆள்கிட்ட உதவி செஞ்சோம்னா ஒப்பந்தம் என்ன ஆகுறது? ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கோமா இல்லையா? உனக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டோம் என்றால் இது எதிரான காரியமாக தானே ஆகும். அப்ப இந்த அளவுக்கு ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு கேட்டா, கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாலும் சரிதான், ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்தை நீங்க என்ன செஞ்சாகனே நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை விட ஒரு சமுதாயத்தை நம்ம ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். என்ன ஒப்பந்தம்? உங்களையும் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், எங்களை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. அது இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த மாதிரி ஒப்பந்தம் தேவைப்படாது. அடித்துக்கொண்டு சண்டை சச்சரவு யுத்தங்கள் இதெல்லாம் இருக்கிற காலத்துல ஒருத்தர் பாதுகாப்பது ஒப்பந்தத்துல அன்னைக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒப்பந்தம் போட்டுக் கொள்வார்கள், உனக்கு நான் உதவி எனக்கு நீ உதவி. ஏன்னா தனியா பிரயாணம் பண்ணி போவார்கள், வியாபாரிகள் போவார்கள், இவன் அவனை தாக்கி கொள்ளையடிப்பான், அவன் இவனை தாக்கி கொள்ளையடிப்பான், இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக் கொள்வார்கள். ஒவ்வொரு கபீலாவும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் இன்னொரு கூட்டத்தாரோட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அப்ப அந்த உடன்படிக்கையில அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், நீங்க ஒரு சமுதாயத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. என்ன உடன்படிக்கை? உங்களையும் நாங்க பாதுகாப்போம், எங்களை நீங்க பாதுகாக்கணும். எங்களுக்கு நெருக்கடி வந்தா நீங்க எங்களை பாதுகாக்கணும், உங்களுக்கு நெருக்கடி வந்தா நாங்க உங்களை வந்து பாதுகாப்போம். அதே மாதிரி நாங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தோமோ அவங்களே நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது, நீங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டீங்களோ அவங்கள நாங்க ஒன்றும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? உங்களையும் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்க யாருக்காவது அடைக்கலம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க வேற ஒரு ஆளுகளுக்கு, அவங்களே ஒன்றும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி எங்களையும் நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது, நாங்க யாருக்காவது அடைக்கலம் கொடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க ஒன்றும் செய்ய, இப்படி ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நடந்த பிறகு நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் போய் அவங்கள்ட்ட அடைக்கலம் வாங்கிருச்சு. யார்கிட்ட? யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டோமோ அவங்கள்ட்ட போய் நமக்கு பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் போய் நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம வீட்டில் நாங்கள் இருந்துக்கிறோம், நாங்கள் வேற இடைஞ்செல்லாம் பண்ண மாட்டோம், வெறுமனே அடைக்கலம் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாரார் அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க யாரு? நம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிரிகளாக இருந்து பல இடைஞ்சல் செஞ்சு கொண்டிருந்தா கூட அவங்க இப்ப அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ரெண்டு பார்வை முன்னாடி வருது, இவன் என்னென்னலாம் செஞ்சான் அப்படின்னு பார்த்தா அவன் விடக்கூடாது, அது நேரத்தில் ஒப்பந்தத்தை பார்த்தா அவன் கிட்ட இருக்கக்கூடாது. ஒப்பந்தம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அவர்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், இது ஒப்பந்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இல்லல்லதீன யஸிலூன இலா கௌமின் பைனகும் வ பைனஹும் மீசாகுன். ஒரு சமுதாயத்தோடு உங்களுக்கு உடன்படிக்கை இருக்குமையானால் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய எதிரிகள் அவங்களோட சேர்ந்து கொள்வார்களே, ஆனால் அவர்களையும் கை வைக்க கூடாது. நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவன் என்ன செய்வான்? நாங்க அடைக்கலம் கொடுத்துட்டோம்ப்பா, சரி போ, ஒப்பந்தம் பண்ணி அப்படித்தானே இருக்குது. அடைக்கலம் கொடுத்தால் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம் இருக்குல்ல, அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு அடைக்கலம் கொடுப்போம், அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். அப்ப ஒப்பந்தம் என்பது பரஸ்பரமாக ரெண்டு செயலும் நிறைவேற்றணும் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் சந்திக்க இருக்கிறோம், அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா இது பயங்கரமான விஷயம். உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுற ஒரு ஒப்பந்தம் இது. ஏன்? எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா இருந்தால் கூட, அது மாதிரி முஸ்லீம்கள் அங்க சிறுபான்மையா நசுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எதிராக உதவி செய்யாதீங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய உயிர் பிரச்சனை, மான பிரச்சனை, ஈமான் பிரச்சனை. அதையெல்லாம் கடந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒப்பந்தம் தான். அப்ப ஏன் ஒப்பந்தம் பண்ற? நீ மாட்டேன் இருக்கனே, டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கனே, ஒப்பந்தம்னு பண்ணி அவன் உனக்கு சிலர் நம்பி விட்டு கொடுப்பானே, ஆனால் நீ சிலரை விட்டு கொடுத்தா அவனு ரெண்டு பேரும் ஆதாயம் இருக்குது. உனக்கு சில சங்கடங்கள் வர்ற மாதிரி அவனுக்கு சில சங்கடங்கள் இருக்கு, ரெண்டு பேருக்கும் சில சங்கடங்களும் சில அனுகூலங்களும் தான் ஒப்பந்தம். ஒரு சைடுக்கு சாதகமா இருந்தா ஒரு ஒப்பந்தம் கிடையாது. ஒப்பந்தம் சொன்னாலேயே இவனுக்கு 4 சாதகம் அவனுக்கு 4 சாதகம், இவனுக்கு 4 மைனஸ் அவனுக்கு 4 மைனஸ், இதான் ஒப்பந்தங்கிறது. அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்தல் தான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்னு கேட்டா, நம்ம சின்ன சின்ன ஒண்ணுமில்லாத அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினாலும் பெரிய கஷ்டமே கிடையாது, அதெல்லாம் விட்டுறணுமா. இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது கஷ்டம், நமக்கு பின்னடைவு, நமக்கு பாதிப்பு, நமக்கு இழப்பு இருந்தாலும் பரவாயில்லை, நிறைவேற்றுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. நம்ம என்னென்ன ஒப்பந்தமெல்லாம் பண்றோம், எதுல நம்ம கரெக்டா இருக்கிறோம்? இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றினா உயிர் போயிருமா? சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆயிருமா? ஒண்ணுமில்லாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒப்பந்தங்கள்லாம் கூட ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதை பற்றி கட்டுமையான முறையில் புகழ்ந்தும் எச்சரிக்கை பண்ணியும்
அது சிலாகித்தும் பல மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அவ்ஃபூ பில் உகூத், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். ஒரு சூறாவுடைய துவக்கம் இப்படி ஆரம்பிக்கிறது. நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவ்ஃபூ பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், ஒப்பந்தங்களும் விசாரிக்கப்படும். அல்லாஹ் எதை விசாரிப்பான்? நம்முடைய தொழுகை விசாரிப்பான், நோன்பை விசாரிப்பான், மற்ற ஹராமை செய்திருந்தா அதை விசாரிப்பான், பாவங்களை விசாரிப்பான் நினைக்கிறோமே, அந்த மாதிரி இதையும் விசாரிப்பான். அல்லாஹ் எதை விசாரிப்பான்? ஒப்பந்தம் நீ தான் பண்ணிக்கிட்ட, அல்லாஹ்வுக்கு இந்த சம்பந்தமே இல்லை, அல்லாஹ் ஒப்பந்தம் மாட்டான், நீனும் ஒன்னொருத்தனும் சேர்ந்து தான் போட்டுக்கிட்டீங்க, நிறைவேற்ற நான் கேட்பேங்கிறான். அல்லாஹ் அவனுக்கு இல்லை சம்பந்தமே இல்லை, அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை போடல, நீங்க தான் போட்டுக்கிட்டீங்க, நீங்க போட்ட ஒப்பந்தத்தை நீங்க மீறுவீர்களே ஆனால் அதை நான் விசாரிப்பேங்கிறான். அல்லாஹ் வஅஃபு பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நீங்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், ஏனென்றால் ஒப்பந்தங்களும் என்னிடத்தில் விசாரிக்கப்படும், அதுக்கு கொஸ்டின் உண்டு, அதை நான் கேட்ப மறுமையிலங்கிறான். அப்போ ஒப்பந்தத்தை மீறுவது எவ்வளவு பெரிய குற்றம்? மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தை சந்திக்க வேண்டிய குற்றம், அது பாவம், அதுக்கு தண்டனை இருக்கு. தண்டனை தான் அல்ல விசாரிப்பான், தண்டனை இல்லாதபடி விசாரிப்பானா? விசாரிக்க. ஏன் நோன்பு வச்சு விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான். எது விசாரிப்பான்? ஏன் சாப்பிட நல்லா விசாரிப்பானா? ஏன் ஹராம சாப்பிடுன்னு விசாரிப்பான். அப்ப அல்லாஹ் ஒன்றை விசாரிப்பான் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? தண்டிக்குவான். அப்ப நம்ம பயப்படணும், எந்த ஒரு ஒப்பந்தம் செய்தாலும் அது நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய பட்டியல் நல்ல விஷயங்களை பட்டியல் போட்டு வர்றான். அதுல ஒரு விஷயம் என்ன? வல்லதீன லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன், தங்களுடைய அமானிதங்களையும் அவர்கள் பேணிக் கொள்வார்கள், தங்களுடைய ஒப்பந்தங்களையும் பேணிக் கொள்வார்கள். வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று கேட்டால் அவங்க நிறைய காரியங்களை செய்வாங்க, கற்போட இருப்பார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அது மாதிரி விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இப்படி பட்டியல் போட்டு வரும் பொழுது அதுல ஒரு அம்சமா அல்ல என்ன சொல்றான்? வல்லதீன லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன், தங்களுடைய அமானிதங்களையும் பேணிக் கொள்வார்கள், தங்களுடைய ஒப்பந்தங்களையும் பேணிக் கொள்வார்கள். இவங்க தான் வெற்றி பெற முடியும் மறுமையில. இப்ப மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அதனுடைய அம்சம் என்ன? வெறும் வணக்க வழிபாடுகள்ல மட்டும் வெற்றி பெற முடியாது, அதோடு இதுவும் சேர்ந்து இருக்கணும். நம்ம கொடுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறோமா என்பதுல கூடுதலாக என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்ல விஷயங்களை பட்டியல் போடுறான். என்ன நல்ல விஷயங்கள்? மறுமையில வெற்றி பெறுவதற்குரிய நல்ல விஷயங்கள். அந்த பட்டியல் எப்படி போடுறான்? லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நன்மை என்பது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ முகத்தை திருப்புறதில் இல்ல. நன்மைண்டா என்னது? திசையை வச்ச நன்மை. அந்த கிப்ல அடிக்கடி மாறினுச்சுல, அது ஒரு பெரிய விமர்சனமாக்குனாங்க. அட இதாடா பஞ்சாயத்து, மேட்டுக்கு வாடாங்கிறான்ல, அட இங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு திரும்பினா என்ன? அல்லாஹ் சொல்றான் திரும்பிட்டு போவியா? இது அங்கிட்டு திரும்பினா நல்லது, எங்க கிப்லா நல்லது, உங்க கிப்லா நல்லது, இது டாபிக் இல்லைங்கிறான்ல. லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு திசையிலோ மேற்கு திசையிலோ முகங்களை திருப்புவதில் நன்மை இல்லை. அல்லாஹ் சொன்னாங்க திருப்பின நன்மை இருக்குது, இந்த திசைக்க நன்மை, திசைக்கு நன்மை இல்லை. வேற என்ன நன்மை? வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ், நன்மைடா என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்புவது, ஒல் யௌமில் ஆகிரி, மறுமையை நம்புவது, ஒல் மலாயிகத்தி, வானவர்களை நம்புவது, ஒல் கிதாபி, வேதங்களை நம்புவது, ஒன் நபியின, நபிமார்கள் நம்புவது. இது ஒரு நன்மையாச்சா? அடுத்து ஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, மன விருப்பத்தோட செல்வத்தை வழங்கணும். யாருக்கு வழங்கணும்? லிதவில் குர்பா, சொந்தக்காரங்களுக்கும், ஒல் யதாமா, அனாதைகளுக்கும், ஒல் மசாக்கீன், ஏழைகளுக்கும், ஒபனி சபீல், வழிபோக்கருக்கும், அது மாதிரி ஒசாயிலின், யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும், ஒஃபிர் ரிகாபி, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு உங்க காசை மனமோந்து கொடுங்க. இது நன்மை. நன்மைண்டா எது? இதுகள்லாம் நன்மை. அடுத்தல என்ன சொல்றான்? வா அகாம ஸலாத்த வாத்த ஸகாத்த, தொழுகை நிலைநாட்டுவது நன்மை, ஜக்காத்தை கொடுக்கிறது நன்மை. அடுத்தல்ல சொல்றான் ஒல் மூஃபூன பி அஹதிக்கும் இதா அஹது, கொடுத்த ஒப்பந்தங்களை அப்படி நிறைவேற்றுவது நன்மை. நன்மை பட்டியல்ல எல்லாம் என்ன சொல்றான்? இந்த விஷயங்கள் அகீதாவை ஒன்று சொல்றான், அடுத்து இபாதத்தை சொல்றான், அடுத்து மக்களுக்கு உதவி செய்கிற தான தர்மத்தை சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்ல? ஒல் மூஃபூன பி அஹதிக்கும் இதா அஹது, உடன்படிக்கை செய்வார்களே ஆனால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவார்கள். அடுத்து ஒ சாபிரீன ஃபில் பஸாய் வல் லர்ராய்,
வறுமையிலையும் அது கஷ்டத்திலையும் அவங்க சபரை கை கொள்வார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை சகித்துக் கொள்வார்கள். வஹீன் அல் பாசி யுத்த காலத்திலும் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள். இவங்க தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் இந்த பட்டியலை போட்டுட்டு இப்ப இந்த பட்டியலில் எதை அல்லாஹ் சேர்க்கிறான்? ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள் என்பதை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம ஒப்பந்தங்கள் எந்த ஒப்பந்தங்களை செஞ்சாலும் அதை நிறைவேற்ற இயலும்டா தான் கையெழுத்து போடணும், ஒத்துக்கொள்ளணும். இது பேருக்கு அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக ஒப்பந்தம் பண்ணிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வறுமையானால் பெரும்பாலான ஒப்பந்தம் எதுக்கு இருக்கு? அப்போதைக்கு சந்தர்ப்பத்துக்கு வேற வழி இல்லைன்னு ஒப்பந்தம் பண்ணி போடுறது, மீறுவதற்கு நினைச்சுக்கிட்டே ஒப்பந்தம் பண்றது. நம்ம செய்யவா போறோம், கையெழுத்தனை போட்டு போறோமே, இப்போதைக்கு தப்பிச்சுக்கிறோமே. இதுக்கு தான் நம்ம பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு கொடுக்கல் வாங்க அண்ணன் தம்பி சொத்து பஞ்சாயத்து வந்தா கூட அப்போதைக்கு வந்து பல்ட்டி அடிச்சுக்கிறான். ஒத்துக்கிற போதே காரணத்தை சொல்லு, மறு கோர்ட்டுக்கு போன்னு சொல்லு. ஒத்துக்கிட்டு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்தாச்சு, அப்ப நிறைவேற்றணுமா இல்லையா? அப்ப ஒப்புக்கொள்ளும் போது என்ன செய்யணும்? முதல்ல மறுத்துடலாம். நல்லா யோசிச்சு பார்த்து இது நமக்கு செய்ய இயலுமா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் செய்ய இயலுமா, இது நிலைநாட்ட முடியுமா, முடியாட்டி மாட்டேன்றங்க. ஏன் நீங்க தானே ஒத்துக்கிறீங்க, யாரும் உங்களுக்கு கடமையாக்கலையே, நீங்களா தானே ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்களா ஒத்துக்கும் போது என்ன செய்யணும்? யோசிச்சு ஒத்துக்கிறீங்க. முடியுமான்னு சொன்னா தான் நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இல்லைன்னு சொன்னா நீ முனாஃபிக்குங்கறாங்க. எது இல்லைன்னா இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றலைன்னா அவன் முஸ்லிம் டபுள் கேம் விளையாடுறாங்க. அந்த லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், முனாஃபிக்குடைய அடையாளம் 3. முனாஃபிக்னா என்ன? இங்கே இந்த இங்கிட்ட வந்து இது மாதிரி பேசிக்கிறது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பேசிக்கிறது, இதான் முனாஃபிக்ங்கிறது. ஒரு நிலையில இல்லாம இருக்கிற ஆட்களுக்கு தகுந்தவாறு தன்னுடைய நிலையை மாற்றி கொள்றாங்கல்ல, இவங்க தான் முனாஃபிக், இரட்டை வேடதாரி, சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் 3 சொல்றாங்க. 3 என்ன? இதா ஹத்தஸ கதப, பேசினா பொய் தான், உண்மையே பேச மாட்டான். பேசினால் பொய் பேசுவான். 1. ஒய்தா வஅத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தா அப்படியே மீறுவான். ஒய்தா துமின கான, நம்புட மோசடி பண்ணிடுவான். நம்பி என்னத்தையா செஞ்சா மோசடி பண்ணி போடுவான். அது வாக்குறுதி கொடுத்தா அதை மீறிடுவான். பேசினா பொய் தான் பேசுவான். இந்த 3 ஒருத்தன்ட்ட இருந்தா அவன் 100% முனாஃபிக்கு. 3ல 1 இருந்தா 33% முனாஃபிக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 3 யார்கிட்ட இருக்குதோ அவன் முழு முனாஃபிக்கு. 1 இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு முனாஃபிக்குங்கிறாங்க. அப்ப 3 முனாஃபிக்கு, 3ல 3 பிரிச்சா 33 வரும்ல. அப்ப ஒருத்தன்ட்ட வந்து வாக்கு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினான்னு சொன்னா அவன் 66% தான் மூமின், 33% அவன் என்ன இல்ல மூமின் கிடையாது, முனாஃபிக் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அவனுடைய ஹஸ்ரா, அவனுடைய தன்மையில அதுவும் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி பயப்படணும்? நம்முடைய ஈமான அளந்து பார்க்கிற கருவியாவில் இது இருக்குது. ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது நம்ம கரெக்டான ஈமான்ல இருக்கிறோமாங்கிறதுக்கு ஒரு உரைகளாக இந்த மார்க்கத்தில் தரப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தீன லிமன் லா அஹதலஹு, யார் வந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்றலையோ அவனுக்கு தீனே கிடையாது, எந்த மார்க்கத்திலையும் சேர்ந்தவன் கிடையாது. ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவன் அந்த சொன்னது அவன் சொன்னது அவன் நிறைவேற்றணும், நீ சொன்னதை நீ நிறைவேற்றி வேற எவன் நிறைவேற்றுவான்? அப்படிங்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுது? வலா தீன லிமன் லா அஹதலஹு, யாருக்கு ஒப்பந்தம் நிறைவேற்றுகிற தன்மை இல்லையோ அவன்கிட்ட தீனே கிடையாது, மார்க்க பற்றே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹுதைபியாவுல இருந்து ஒவ்வொரு நெருக்கடியான கட்டத்திலையும் சொன்னதில் அப்படி நின்றாங்க, பிடிச்சு கொடுத்தாங்கல்ல. ஒரு முஸ்லீம் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்பொழுது கையெழுத்து கூட ஆவல, தூக்கி கையில் கொடுத்தாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது பயங்கரமான குற்றம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதை நாமல் என்ன செய்யணும்? விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவத்துக்காக இது சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம், ஆனா அந்த ஒப்பந்தத்தில் நிற்க முடியாத நிலை வருமாண்டா வரும். எப்போ வரும்? ஒப்பந்தம் 2 சைடில் உள்ளது. நீங்க ஒருத்தன் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க, அவன் மீறுறான். ஒப்பந்தம் பண்ணிட்டு அவன் என்ன செய்யறான்? அந்த ஷரத்துப்படி அவன் நடக்கல. அப்ப நமக்கு எதிரிக்கு போய் உதவி செய்யறான். அவன் என்ன ஷரத்துக்கெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறானோ அதுக்கு மாற்றமான காரியத்தை என்ன செய்யறான்? அவன் செய்யறான், நமக்கு தெரிய வருகிறது. அப்ப நம்ம நிறைவேற்றணுமா? இது ஒரு கேள்வி வருது. அல்ல இந்த ஒப்பந்தத்தில் வந்து அனுகூலம் இல்லை, ஒப்பந்தம் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யறது? பாதகம் இருக்குன்னு தெரிய வருகிறது. அப்ப அதுக்கு என்ன செஞ்சு கொள்ளணும்? அல்லது ஒப்பந்தத்தில் வந்து ஒரு டைம் போட்டு ஒப்பந்தம் பண்ணுவோம், டைம் இல்லாம ஒப்பந்தம் பண்ணுவோம், 6 மாசத்துக்கு இந்த ஒப்பந்தம் வச்சுக்கிறோம்னு சொல்லி பண்ணுவோம். ஒரு டைம் குறிப்பிடாம மொட்டையை ஒப்பந்தம் பண்ணிவிடுவோம். அப்ப டைம் போட்டு ஒப்பந்தம் பண்ணா அது எப்படி முறிக்கிறது? அல்ல டைம் இல்லாம ஒப்பந்தம் போட்டா அது எப்படி முறிக்கிறது? முறிக்க வேண்டிய தேவை வந்தா முறிக்கலாமா? முறிக்கலாம். அதுக்கு சில வழிமுறைகளை கையாளணும். எப்படி கையாளணும்? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் ஹியானத்தன், ஒரு சமுதாயத்தில் ஒப்பந்தம் போட்டுட்டீங்க,
சமுதாயமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், வேற எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். ஷர்த்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? நீ இதை செய்யணும், நீ இதை செய்ய. ரெண்டு பேருக்கு எழுதுவாங்கல்ல ஒப்பந்தம்டா. ஒப்பந்தம்னு சொன்னா நீ என்னென்ன செய்யணும், நீ என்னென்ன செய்யணும், அதில் இருக்கும் விஷயம். அந்த விதியை என்ன செய்யறான் அவன், மீறான். அப்ப மீறான் நமக்கு தெரியுது. என்னடா ஒப்பந்தம் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம், நம்மள்ட்ட ஒத்துக்கிட்டு இப்படி நடக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்ம எனக்கு இருக்கானா? அப்ப நம்மளை ஏமாளியா இருக்க சொல்லி இந்த மார்க்கம் ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறாது. அப்போ ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நம்ம எப்படி நிறைவேற்றணும்? எங்க ஆளா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய வரமாட்டோங்கிறவங்களுக்கு நிறைவேற்றணும். உங்கள்கிட்ட பிடிச்சி தர்ற அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறோம். அவ்வளவு கடுமையா ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் போது அவன் உள்ளுக்குள்ள வேற ஒரு தந்திரத்தோட ஒப்பந்தத்தை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கழுத்தறுப்பு வேலையில செஞ்சான்னு சொன்னா அப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் கியானத்தன், ஒரு சமுதாயம் மோசடி செய்வார்கள் என்று நீங்கள் பயந்தால், ஒப்பந்தத்துக்கு துரோகம் செய்வார்கள் என்று பயந்தால், ஃபம்பிது இலைஹிம் அலா சவா, சரிக்கு சரியாக மூஞ்சிலதுக்கு எரிஞ்சிருங்க. சொல்லிட்டு தான் முறிக்கணும். கூப்பிடணுங்க, வா ஒப்பந்தம் போட்டோம்ல, இன்னது பண்ணியிருக்கிற, இன்னையோட கேன்சல், இப்போ வாட அடிச்சுக்கிறோம்னு சொல்லணும். என்ன செய்யணும்? சொல்லாம செஞ்சிடக்கூடாது. ஒப்பந்தத்தை என்ன செய்யணுமா? சரிக்கு சரியாக அர்த்தம், அவனை ரெண்டு பேரும் சமநிலைக்கு வந்துடணும். உனக்கு எப்படி ஒப்பந்தம் இல்லைன்னு தெரியுதோ அவனுக்கு ஒப்பந்தம் இனிமே கிடையாதுன்னு தெரிவிக்கப்படணும். தெரிவிக்காம அன்றை கொண்டு வர பார்க்க கூடாது. கூப்பிட்டு நம்ம ஒப்பந்தம் பண்ணணும், இன்னென்ன விஷயங்கள் நீ மீறி இருக்கிற, நீ மீறும்போது நான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, அதனால இந்த வினாடியோட அந்த ஒப்பந்தம் கேன்சல் பண்ணிட்டோம், எங்களுக்கு என்று நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு என்று நீ பாத்துக்க, இதை சொல்லணும். அப்போ துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னா சொல்லாம முறிக்க கூடாது. ஒப்பந்தத்தை முறிக்கலாம். எப்படி முறிக்கணும்? கூப்பிட்டு இன்னென்ன காரணத்தை செஞ்சிருக்கிறதுனால நீ உன்னோட இந்த ஒப்பந்தத்தை நாங்க செய்ய முடியாது, இருதரப்பும் நிறைவேற்றுவது ஒப்பந்தம். நீ ஒன் சைட்ல எங்கிட்ட மட்டும் கரெக்டா எதிர்பார்க்கிற, நீ அது மாதிரி செய்ய மாட்டேங்கிற, நாங்க அதை ஒத்துக்கிற முடியாது. இப்படி எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டலாம். அதே மாதிரி இந்த ஒப்பந்தங்கள் காலக்கெடு, ஒரு 10 வருஷத்துக்கு நமக்குள்ள பிரச்சனை இல்லாம இருந்துக்கிறோம், ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்துக்கிறோம், ஒரு 3 மாசத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்துக்கிறோம், ஒப்பந்தம் செய்யறது உண்டு. காலக்கெடு போட்டு நீங்கள் ஒப்பந்தம் செஞ்சீர்களே ஆனால் அதை என்ன செய்யணும்? அந்த காலம் வரைக்கும் நீடிக்கணும். அந்த காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம்ல. காலம் முடிஞ்சவன உடைச்சுதான் அவனோட அவசியம் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்டா? கூப்பிட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லணும். என்ன செய்யணும்? இந்தாப்பா நாளையோட நமக்கு ஒப்பந்தம் முடிய போகுது, அதை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறோமா முடிச்சுக்கிறோமா சொல்லாம என்ன செய்யக்கூடாது? முடிஞ்சு. இது சாதாரண ஒப்பந்தத்துலாம் வராதுங்க, யுத்த காலத்தில் பெரிய பிரச்சனையே போயிடும். ஒரு சாராட்டினம் ஒப்பந்தம் பண்ணிவிட்டோம், உனக்கு எதிராக நான் சண்டைக்கு வர மாட்டேன், எனக்கு எதிராக நீ சண்டைக்கு வர மாட்டேன், எது வரைக்கும்? ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு பண்ணிவிட்டோம். ஜனவரி 1ஆம் தேதிக்கு போய் நின்றுலாமா? போய் நிக்க கூடாது. படையெல்லாம் திரட்டிட்டு போய் ஊருக்குள்ள போய் தாக்கி விடலாமா? தாக்க கூடாது. என்ன செய்யணும்? டிசம்பர்ல சொல்லி போட்டு கூப்பிட்டு இருந்தாப்பா ஜனவரியோட முடியுது ஒப்பந்தம், என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ண நீ நினைக்கிறியா, அது இல்லை விட்டுருவோமா முடிச்சுக்கிறோமான்னு கேட்கணும். முடிச்சிட்ட பிறகுதான் அந்த ஒப்பந்தம் இல்லாதவர்கள் ஆவாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணணும். அப்போ காலக்கெடுவோடு உள்ள ஒப்பந்தமாக இருந்தால் அதை தெரிவிச்சுட்டு என்ன செய்யணும்? அதை முறிக்கணும். காலக்கெடு இல்லாத ஒப்பந்தமாக இருந்தால் அதுக்கு அவகாசம் கொடுக்கணும். ஒரு டைமும் போடலைங்க, இந்த அன்னையோட முடிச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன டைம் கொடுக்கணும்? 4 மாசம் டைம் கொடுக்கணும். மார்க்கத்தில் என்ன செய்யணும்? டைம் போடாமல் நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருப்பீர்களே ஆனால் அவன் கரெக்டா போயிட்டு இருக்கிறான். துரோகத்துக்கு முறிச்சா டைம் கொடுக்க வேண்டியது இல்லை, இன்னைக்கே முடிச்சிடலாம். துரோகத்துக்கு இல்லாம வேணாம் நம்ம நினைக்கிறோம், வேணாம் அந்த ஒப்பந்தம் வேணாம், நம்ம வழியை நாங்க பாத்துக்கிறோம், எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம், அட ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறோம், இதுல என்ன செய்யுது 2 வருஷம் போட்டுக்கிட்டோம், 2 வருஷம் முடிஞ்ச உடனே போய் சாய் உடனே கேட்கக்கூடாது. மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும்? அது சொல்லணும், கண்டினியூ பண்ணுமான்னு கேட்கணும். டைம் போடாம ஒப்பந்தம் பண்ணி இருந்தா 4 மாசம் என்ன செய்யணும்? அவருக்கு டைம் கொடுக்கணும். இப்படி மார்க்கம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? 9வது அத்தியாயத்துல பராத்துன்னு சூரா இருக்குல்ல, அதுல அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான். ஃபஸீஹு ஃபில் அர்தி அர்பஅத் அஷ்ஹுரின், 4 மாதம் ஒப்பந்தம் பண்ணி இருந்தோம். இது வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிற கூடாது ஒப்பந்தம் பண்ணி இருந்தோம். இப்ப நாங்கள் ஒப்பந்தத்தை முறிக்கிறோம். எப்ப முறிக்கிறோம்? இன்னைக்கே முறிக்கல. ஃபஸீஹு ஃபில் அர்தி அர்பஅத் அஷ்ஹுரின், 4 மாசம் நீ சுதந்திரமா நடந்துக்க. இந்த மக்காவுல 4 மாசத்துக்கு அந்த ஒப்பந்தம் இருக்க, அதன்படி நடந்துக்க. 4 மாசத்துக்கு பிறகு வதானு மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் ரசூலும் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். என்ன பண்றாங்க? இன்றோடு ஒப்பந்தத்தை விலக்கிக் கொள்கிறோம். ஒப்பந்தம் முடிந்து விட்டது, 4 மாசம் உனக்கு அவகாசம் தரப்படுகிறது. 4 மாசத்துக்குள்ள உன் நிலை என்ன நீ முடிவு பண்ணிக்க, அதுக்கு பிறகு நீ வேற நாங்க வேறதான் என்று காலம் குறிப்பிடாமல் ஒப்பந்தம் செய்தோமையானால் 4 மாத அவகாசம் கொடுக்கணும். இது மோசடிக்காக முறிக்கும் போது இல்ல, வேணாம்னு நம்மளா முறிக்கும் போது. மோசடி செஞ்சாலும் முறிக்கிறதுக்கு டைம் கொடுக்க தேவையே இல்லை. இது ஒரு விஷயம்.
காலம் போட்டுதான் என்ன, ஃபத்திம்மு இலைஹிம் அஹதஹும் இலா முத்தத்திஹிம். அல்லாஹ் சொல்றான், யார்ட்டையாவது காலம் குறித்து ஒப்பந்தம் போட்டிருந்தீர்களே ஆனால் ஒரு காரணம் எல்லாம் முடிக்க கூடாது. என்ன செய்யணும், அந்த காலம் வரைக்கும் காத்திருக்கணும். ஒரு டைம் போட்டு 2 வருஷம் போட்டீங்களா, 1.5 வருஷத்துல போய் என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும், அவங்கள நிறைவேற்றி விட்டு அதை முறிக்கிறதா இருந்தா சொல்லிட்டு முறிக்கணும். ஒரு ரிக்வெஸ்ட் கேட்பான், ஒரு 3 மாசம் தாங்க, இன்னொரு 3 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இன்னும் 2 வருஷம் தாங்க, அப்படியே அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளணும் என்று இஸ்லாம் நமக்கு ஒப்பந்தம் சம்பந்தமாக வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இவங்களுடைய சாம்ராஜ்யம் விரிவடையுது, அந்த அளவுக்கு பெரிய சக்கரவர்த்தி ஆகுறாங்க. அப்ப இத்தாலியர்களோடு அவங்க பல யுத்தங்கள்லாம் சந்திக்கிறாங்க. ரோமாபுரி அன்னைக்கு தான் பெரிய வல்லரசா இருந்தது. அப்ப அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்ட உடனே அடுத்த வாரம் ஒப்பந்தம் முடிய போகுது. ஒரு டைம் போட்டுக்கிட்டாங்கல்ல, அடுத்த வாரம் ஒப்பந்தம் முடிய போகுதுன்ற உடனே இப்பவே படையை தயார் பண்ணி கிளப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முடிஞ்ச உடனே அடிச்சு புண்ணு. இப்போ ஜனவரி 1ஆம் தேதிக்கு முடியுதுன்னு உதாரணத்துக்காக வேண்டி டிசம்பர் 20 போய் நிற்கிறாருங்க எங்க எல்லையில். 10 நாளைக்கு வெயிட் பண்ணுவோம், 1ஆம் தேதி வந்தோடனே யுத்தத்தை ஆரம்பிச்சிருன்னு அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அம்ர் இப்னு அபஸாங்கிற ஒரு சஹாபி குதிரையில வேகமா வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, வஃபாவுன் லா கத்ருன், ஒரு முஸ்லீம் வாக்கு நிறைவேற்றுவான். மோசடி இப்படி சொல்றாரு, முஸ்லீம்னா வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும், மோசடி செய்யக்கூடாது. நீ எப்படி முன்னாடி கிளம்பி வரலாம், கிளம்புறதே எப்படி வரணும், முடிஞ்ச பிறகு யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமுதாயத்துக்கு உனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குமே ஆனால் அந்த காலம் முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும், அந்த டயத்தை நீ கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பிறகுதான் சொல்லிவிட்டு முறிக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும், துரோகம் செய்யறான்னா அதை காரணத்தை விளக்கியாப்ப முறிச்சிரு, சொல்லிக்கிறாம சண்டைக்கு போகக்கூடாது என்று அவர் சொன்ன உடனே முஆவியா திரும்பிடுறாரு. எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டா கூட இந்த டைம் போட்டு செஞ்சால் கூட என்ன செய்யணும், அவங்கள்ட்ட அறிவிச்சுட்டு தான் செய்யணும். டைம் முடிகிற வரைக்கும் எப்படா ரெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. முடிஞ்ச பிறகு சாவகாசமாக தான் என்ன செய்யணும், அதை பத்தி யோசிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஒப்பந்தம் சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்து வர